அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ஒரு அதிபயங்கரமான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலையும், பொருளாதார வெற்றியை தரக்கூடிய வகையிலையும், நிதிநிலையை மிகப்பெரிய வளர்ச்சியில் கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பிலையும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் தனுசு ராசியிலையும், மீதமுள்ள 3 பாதங்கள் மகர ராசியிலையும் இருக்குது. அப்போ மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் அமோக வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில், மிகப்பெரிய பொருளாதார வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. இப்போ இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே ஒரு முன்னோடியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு முதன்மையாக இருக்கணும், ஒரு ஆளுமை பவரோடு இருக்கணும், ஒரு நிர்வாக திறமையோடு இருக்கணும், எதுலேயுமே தான் அப்படிங்கிற ஆணவம் இல்லை, ஒரு ஹையஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 முதலாவதாக அரசு சார்ந்த துறைகளில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. இந்த அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதும், உத்தியோக மேன்மை அப்படிங்கிறதையும், ஒரு ப்ரமோஷன் எக்ரிமெண்ட் அப்படிங்கிறதையும் எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ஒரு சுய தொழில் பண்ணக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அமோகமான வளர்ச்சியாக இருக்கும். தொழிலில் எண்ணற்ற மாற்றங்களையும் புதுமைகளையும் புகழ்த்தி அசுர வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பில் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் தொழில் சிறப்பாக போகலை, முதல் போட்டதெல்லாம் நஷ்டத்தில் தான் முடியுது, அதில் லாபத்தை பார்க்க முடியல, ஒரு வியாபாரம் செய்கிறேன் அதுலேயும் லாபத்தை பார்க்க முடியல, இப்படி எதற்கெடுத்தாலும் ஒரு நஷ்டம் அப்படிங்கிறதான் நமக்கு வருதே தவிர அதில் அதிகமான லாபத்தை நான் ஈட்ட முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் உங்களுடைய தொழில், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கும். அப்போ தொழிலில் அசுர வளர்ச்சி உண்டு, மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2025 ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ரகசியங்களை இந்த வருஷம் வெளியிடாதீங்க. அப்போ இந்த ரகசியங்கள் அப்படி வெளியிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துட்டு நமக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். அப்போ ரகசியங்களை நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வளர்ச்சி அடைய முடியாது அப்படிங்கிறதான். ஒரு நல்ல விஷயங்களை நம்ம மூடி மறைக்கிறதா இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷம். யாருக்குமே தெரியாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி தெரியாமல் பண்ணினா தான் உங்களுக்கு ஒரு வெற்றி. அதாவது தெரியாமல் பண்ணுறேன்னா, தொழில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த தொழில் நுட்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும்ல, இந்த மாதிரியான ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி நாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி காணலாம் அப்படிங்கிற அந்த ரகசிய குறியீடுகள் அப்படிங்கிறதால நீங்கள் சொல்லாதீங்க. எப்படிங்க 100 ரூபா போட்டு நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சிங்க, அந்த டெக்னிக்கை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம அதை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறாதீங்க. அதேமாதிரி குடும்ப ரகசியங்களையும் மற்றவங்ககிட்ட இந்த வருஷத்தில் பகிர்ந்துக்கிறாதீங்க. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டி படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? அப்போ இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த பொறாமை அப்படிங்கிறது என்ன ஆகும், நம்மளை அதல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடும். நம்ம வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவாங்க, நம்மளை வளர விடாமல் செஞ்சுருவாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். மற்றபடி உங்களுக்கு வாய்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி முதலீடுகள் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு பண்ணினாலும் அதில் லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ இது வரைக்கும் நான் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்து மிகப்பெரிய சிரமத்தில் தான் இருக்கிறேன், எனக்கான வளர்ச்சியே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய நிதிநிலையை கொடுக்கும். அப்போ நிதிநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உயர்வாக இருக்குங்க. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உயரும்.
அதாவது இதுவரைக்கும் பணம் சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் பணம் சேமிப்பாகும். நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் ஆதாயத்தை தரக்கூடிய வருஷமாகத்தான் இருக்குதே தவிர, நஷ்டத்தை தரக்கூடிய வருஷமாக இல்லை. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு. அதே மாரி இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பணவரவெல்லாம் இந்த வருஷம் இருக்குங்க. அதாவது "எப்பிட்றா இப்படி?" அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கேட்பாங்க பார்த்தீங்களா? நேத்து வரைக்கும் ஒரு சாதாரண கார்ல தான் போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பார்த்தா ஆடி கார்ல போறாரு." அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மத்தவங்க பார்த்து ஒரு மூக்கு மேல விரல வச்சு ஆச்சரியமா பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி. அப்படி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கும். அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு தடை, தாமதங்கள் எல்லா காரியங்களிலும் ஏற்பட்டு இருந்தாலும், அந்த தடை, தாமதங்கள் எல்லாம் நிச்சயமாக விலகக்கூடிய அமைப்பில இருக்கும். மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் தொடர்பு, அரசு தொடர்பு, ஆன்மீக குருமார்களுடைய தொடர்பு, இப்படியாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கோயில் திருப்பணிகள் எல்லாம் இந்த வருஷத்துல கட்டாயம் அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாரி செய்யக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. இப்போ ஒரு 50, 60 வயதை கடந்து போய்க்கொண்டிருக்கிற இந்த உத்திராடம் நட்சத்திரத்த பிறந்தவங்கலாம், கண்டிப்பாக பொது காரியங்கள்ல அதிகமாக உங்கள வந்து நீங்க ஈடுபடுத்துவீங்க. தர்ம பணியில நிறைய உங்கள ஈடுபடுத்திக்கிருவீங்க. சேவை மனப்பான்மை அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல பேர் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும்ங்க. உங்களுக்கு நல்ல பேரு ரொம்ப அதிகமா கிடைக்கும். உங்கள வந்து பாராட்டக்கூடிய அமைப்பில எல்லாரும் இருப்பாங்க. அந்த மாரியான செயல்பாடுகள் எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர, சகோதரிகளுக்கு தொட்டதெல்லாம் மேன்மைதான். எதிலயுமே நாம வந்து பின்னடைவை சந்திக்க போறதே கிடையாது. அதே மாரி குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். எல்லோருமே அந்யோன்யமா இருக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. பாச பிணைப்போடு இருப்பாங்க. பிரிவினைகள் அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஏன்னா, ஒரு கஷ்டகாலம் இருந்தா தான் நமக்கு எல்லாரும் நம்மள விட்டு போயிருவாங்க. நம்ம நல்லா இருந்தோம்னா, எல்லாரும் திரும்ப வந்து நம்மகிட்ட ஒண்ணு சேர்ந்துக்குருவாங்க அப்படிங்கிறது தான். இந்த விஷயம் அப்படிங்கிறது கட்டாயம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் நடந்தே தீரும். ஒரு நல்ல வேலையில போய் உட்கார முடியாம ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. வேலைவாய்ப்பு சிறப்பா இல்லங்க. நான் எதிர்பார்த்த வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த வருஷம் உங்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது சிறப்பா கிடைக்கும். நல்லது ஒரு உங்க படிப்புக்கு தகுந்த மாரி அந்த வேலை கிடைத்து, ஒரு நல்ல உத்தியோகத்தில போய் உட்காருவீங்க. அரசு துறைகளுக்கு போய் நம்ம வேலைவாய்ப்புக்காக போட்டித் தேர்வுகள் எழுதுகின்றவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத் துறையில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சி. மிகப்பெரிய சாதனைகள்லாம் கண்டிப்பாக புரிவீங்க. அதே மாரி இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஒரு கட்டுமான பணியில இருக்கிறீங்க, ஒரு தகவல் தொழில்நுட்பத்தில இருக்கிறீங்க, ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறீங்க அப்படி என்றால், அந்த துறையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். அந்த துறையிலலாம் நீங்க கொடிகட்டி பறப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக, அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க அசுர வளர்ச்சி தான் பெறுவீங்க. சகல விதத்திலயும். இப்படியாக எண்ணற்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் மிக மிக நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில இருக்குதுங்க. அப்போ உங்களை வெல்வதற்கு யாரும் இல்லை. எப்பயாவது நான் ஒரு நாளாவது ஜெயிக்காம விடமாட்டேன்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி போய் நீங்க தோல்வி கண்டிருந்தாலும், இந்த வருஷம் நாம ஜெயிக்கத்தான் போறோம். நமக்கான ஒரு நல்ல பொருளாதார நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். எல்லோரும் பாராட்டும்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாம் வாழப் போகின்றோம். அப்ப உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர, சகோதரிகளுக்கு இந்த 2025ஆம் வருடம் மிக மிக அற்புதமான நல்ல வளர்ச்சியை கொடுத்து, உங்களுடைய குடும்பத்தையும், உங்களையும், உங்களை சுற்றி இருப்பவர்களையும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய அமைப்பில ஒரு ஆரவாரத்தோட, ஒரு சந்தோஷத்தோட, மனமகிழ்வோட இந்த வருஷம் முழுவதும் நாம் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு அதான் நான் சொல்லிட்டேன்ல, அதாவது திடீர் திடீர்னு ஒரு பணவரவெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் திடீர்னு வந்து கைக்கு கிடைக்கும். ஒரு குடுத்துட்டு வந்து ஒரு நண்பர்கிட்ட பணம் குடுத்துருந்தேன், அந்த பணம் ரொம்ப நாளா வரல. அது உடனே உடனே கிடைக்கும். லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்ளை பண்றேன்னா, உடனே உங்களுக்கு கிடைக்கும்.
இப்படியாக ஒரு ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக உண்டு. சகல விதத்திலையும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருஷமாக இந்த 2025ஆம் வருஷம் இருக்கும் நண்பர்களே. அதுலேயும் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். அப்போ பண வரவு தாராளமாக இருக்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் எப்படி தான் அடையுதுன்னே தெரியாது. அப்படியெல்லாம் அடைச்சு நீங்கள் மீண்டும் வெளியே வருவீங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான், ஆனால் நடக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுதினமும் காலை சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும். அப்படிங்கிறது ஒரு 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரிய ஓரையில் சூரிய பகவானை வணங்கி வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நண்பர்களே. அப்போது உத்திராடம் நட்சத்திரம் நம்பர் 1 இடத்துல இருக்க போகுது இந்த 2025. புரியுதுங்களா? மிக்க மகிழ்ச்சி.